இருந்து அவகாசுரன் 10 அவதார கதாநாயகன் எனது பாட்டன் மகாவிஷ்ணுவை கண்டு வணங்கி அவர் நல்லாசிகளை பெற்று 16 தலைமைகளுக்கும் சொந்தக்காரி எனது பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி அவர்கள் நல்லாசிகளை பெற்று படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக எனது பிரம்மாவை கண்டு வணங்கி அவரும் நல்லாசிகளை பெற்று எனது தாய் கலைமானி 64 கலைகளுக்கும் சொந்தக்காரியை கண்டு வணங்கி அவர் நல்லாசிகளை பெற்று நேராக வந்து வைக்கிறார். முதலிலே படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக எனது பிரம்மா முதலில் 4 தோற்றி வைக்கிறார். அடுத்த 10 பேரை தோற்றுவித்தார். அதிலே நாவகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்தவழக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கந்தவழக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் நந்தையாகப்பட்ட பிரமணவருக்கு மகாக விடைக்கப்பட்ட ஒரு காலத்தில் என் அண்ணாமலக்கனுக்கு இடைசென்றார். ஒரு நாள் உண்டு ஒரு கழகம் செய்யாவிட்டார் உனது சமாதான 1000 சுக்கோனா விடைக்க வேண்டும் என்ன தக்க நினைக்கின்ற சாபம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு உரத்தை தங்க கூடாது என்ற சாபத்தை பெற்றவண்ணா இன்றைய கழகத்திற்கு ஒரு வழியும் விளைக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் அந்த உரத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் ஒரு தொண்டுகள் சரி வேண்டியது வேண்டாமை இன்றி காத்த தொழிலை கடமையிடக் கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் வல்லார்வைகளும் சித்திர பதமையாக வீட்டிருக்கும் மகாலட்சுமி கணவனும் நல்வினை தீமை சொல்லப்பட இமைக்கப்ப ஏகாதமாக உயிர்களை பிழைக்கும் பிரம்மதந்தையும் நாரதா கனகப்பிரியா சொல்லப்பட்ட எனக்கு பாட்டமாகி சாச்சா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் எனது போன்ற காரணகாரி பெயரில் கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லவோ வழிபடிவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொழிவோம் ஓரா தீரவோம் நல்ல குணமதிக மாபருனை கோபுரத்தை வீட்டிருக்கும் கணபதியை கைதுள்ளதாக்கால் என்று சொல்லியிருக்கிறார்களே கணபதி வணங்கி அவரை இணங்கி யாவ் கழகத்தை துவங்கி ஆகியவரை அழைத்து பார்க்கலாம். நாராயணன் மைக்குமே ஆஃப் பண்ணிட்டிய சுத்தமாகவே நல்லா அந்த 3 வாட்டோட சரியா கம்மியாக இருக்கு. முதல்ல கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சுத்தமாக பொத்துனா தான் பாடணும். வாய்ஸ் மைக்கெல்லாம் சுத்தமாக கேட்கவே அவன் பொத்தி எவ்வளோ வெயிட்டாக தான் பாடுறது. Bye.
சரணம் மணிமுழக்கம் அநாகத உசுத்தி ஆங்கின்னு சொல்லப்பட்ட 6 ஆதரங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமையின தமிழ்ச்செல்வன் வெற்றிக்கடன் தோற்றுவத வெற்றி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே முடிவுண்டிருக்கிறானே இந்த இடத்திலே நமக்கு நல்ல கழகம் உருவாக வேண்டும் நன்மையிலே முடிய வேண்டும் என்பதனாலே இடத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கம் போல் தோன்றுகிறது எனக்காக மட்டுமல்லாமல் எங்கள் கலைக்குழுவுக்கு அன்பளிப்படி வாரி வழங்கி பெருமை வேறு. ஆமா இங்கே ராஜ நதியாக வேடம் பெற்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நந்தினி. ஆமா நந்தினி அவருடைய பெரியம்மா பெரியப்பா அவருடைய சகோதரர் ஜீவா நந்தகுமார் அனைத்து சொந்த அனைவருடைய சார்பிலும் அன்பளிப்படி வாரி வழங்கியிருக்கின்றவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சரி என்னங்க உள்ள கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெறும் பழைய துணி தான் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. சிவன் ராத்திரி ஒரு நாள் தான் வந்து புதுசு. 30 வருஷமாலாம் வச்சிருக்கவங்களா இருக்கா இல்லை ஒரே ட்ரெஸ்? அது ரொம்ப பழசு. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ்ன்னு மாத்துற மாதிரி அந்த சொல்லவில்லை கொள்ளையடிப்பது என்று. மற்றவருடைய மனதை கொள்ளை கொள்ள கொடுத்த உள்ளே இருக்கிறது ஆடோடும் சொல். ஆடோடும் சொல் ஆடோடும் என்று அழகாக இசைத்துக் கொண்டிருக்கிறார். முருகு முருகு என்று உரிய கொண்டிருக்கின்றார். அப்படி முருகென்றாலே அழுகின்ற முருகா என்றால் 3 தெய்வங்கள் ஒருங்கி அமைத்திருக்கிறார். ஊழியனார் முகுந்து முருகனார் தாய் என்றால் 3 தெய்வங்களும் ஒருங்கி அந்த முருகப்பிரமாணி மகன்
ஆவல் என்னும் முறையிலே காதலை மனதில் வைத்திருவள்ளி ஆளும் சோ அழகாக இசைக்கிறார். பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்கள் யாரையும் காணவில்லையே. என்ன காரணம்? சொம்பூர் தாண்ட மாப்பிள்ள தாலி கட்டுவாரா? ஆண்களை காணவில்லை என்ற உடனே வெளியில வருகிறார் மாரிமுத்து. அழகாக காணவில்லைன்னா என்னப்பா வாயை படுத்துட்டு இருக்க? யார் ஒரு மாப்பிளை கூட காணும் வந்திருக்காருங்க. யார் வந்திருக்காரு? வீரதேவன். அவர்தான் யாரு? நம்ம தண்டராஜ் தான் கொல்லப்படி. நம்ம தண்டராஜ் சொல்லக்கூடாது. வந்தன யாரோ அவனை சோப் போட சொல்லு முதல்ல. தம்பி தண்டராஜ் தம்பி. ஏய் சாமி கேட்கிறான்ல. ஏய் என்ன வேலைக்கு வந்திருக்க? தம்பி தொம்பிங்கிற வேலை வீட்டுல வச்சுக்க. இங்க வந்தா என்ன வேலை? டேய் தண்டராஜ் போடா சத்தத்தை அப்படி சொல்லு போ. இப்பதான் நீங்க நாரூர் வேலையை பாக்குறீங்க. நாரூர் வேலை 12 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவேன். 9 மணிக்கெல்லாம் நாடகத்தை ஆரம்பிக்க சொன்னேன் நானு. நம்ம நாடகம் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க ஊருக்கு வந்தது 9:10 தான். 9:10 வந்தது என்ன இந்த வேலை சாப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி. இந்த நாடகம் பிரார்த்தனையாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல பிரார்த்தனை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது சரி. 7 வருஷத்துக்கு 2017 இங்கே இந்த பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்திரு மாரிமுத்து அவருடைய மகன் குமரசங்கர் அன்னக்கிளி அவருடைய மகன் குமாரன் வந்தாரு KA மாரிமுத்து அவர்களும் தமிழகத்திலே தனக்கடிக தானே என்று தலை சிறந்து இன்றும் நம்ம மண்ணுக்காக நான் சொல்லல. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ரசிகர்கள் பட்டாளமே அத்தனை பேர் குமிந்திருக்கக்கூடிய அளவிற்கு அத்தனுடைய மனதிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய நமது மண்ணை சேர்ந்த அமைவரத்தை சேர்ந்த KA நந்தினி ராஜ நடிகை அவருடைய குடும்பத்தாருடைய சார்பிலே இந்த பிரார்த்தனை நாடகம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படிங்கிறதுல நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடையணும். அதுக்காக நீங்க கைதட்டு கொடுக்கணும். ஆமா, ஏன் பிறந்தோம், இதற்காக பிறந்தோம், இந்த மண்ணிலே ஏன் வாழ்ந்தோம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இருக்கணும். மனிதனாக பிறந்ததற்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாரிடத்திலும் இறைவன் திறமையை கொடுத்திருக்கிறான். எல்லா மனிதர்களிடத்தும் இறைவன் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறான். அந்தந்த திறமைகளிலே அவர்கள் தனது அறிவாற்றலை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியாளராகத்தான் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதிலே மிகப்பெரிய மிக சிறந்த வெற்றியாளராக வளம் வந்திருக்கக்கூடிய இளம் நடிகை நமது மண்ணை சேர்ந்த மண்ணினை கண்டெடுத்த தங்கம் KA நந்தினி அவர்கள் தான் இன்று தமிழகத்திலே தலை சிறந்த ராஜ நடிகையாக திகழ்கிறார் என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லிக் கொள்வதை பெருமிதம் கொள்கிறோம். அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய எதை வேண்டி இந்த பிரார்த்தனை வைத்தாரோ எதை வேண்டி அந்த பிரார்த்தனைக்கு நிகராக இந்த தெய்வம் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்தாளம்மன், ஸ்ரீ தொட்டிச்சியம்மன், பகவதி அம்மன், அனைத்து தெய்வம், ஆமா வெள்ளியகிரி ஆண்டவர், அந்த அனைத்து தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் உண்மையாகவே இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. மென்மேலும் அவர்கள் குடும்பம் பிரார்த்தனைக்காக இந்த நாடகத்தை வைக்கக்கூடிய பிரார்த்தனையாளர்களுக்கும் சரி மற்ற எல்லோரையும் சரி நல்லபடியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை நாங்கள் எல்லாம் வணங்கி எங்களையும் எல்லோரையும் இதே போல் வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இடத்திலே வேண்டி வணங்கி உங்கள் அனைவரை சார்பிலும் நன்றி. எங்களுடைய அனைவரை சார்பிலும் அனைத்து நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பிலே நன்றியையும் இங்கே ராஜ நடிகை KA நந்தினி, மாரிமுத்து, குமரசங்கர், அன்னக்கிளி அவர்களுடைய பெரியப்பா பெரியம்மா சொந்தக்காரர்களுடைய அனைவருடைய சார்பிலும் அனைவருக்குமே எங்களுடைய கலைக்குழுவின் சார்பில் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இனிமையான முத்தான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து சென்றார்கள் நந்தினி அவர்கள். அதற்கே நீங்க மிகப்பெரிய ஒரு கைதட்டலை கொடுத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, நான் உள்ள வேஷம் போட்டுருக்கையில எத்தனை மேடைகளிலே நமது பக்க மேளங்கள் இருந்து சேர்ந்து இவர்களுடைய இந்த சிங்கார வேலனை தேவா என்ற பாடலாம் உங்களுக்கு சாதாரணமாக பாட முடியாது. இதற்காகவே நாங்கள் எத்தனை நாள் பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறோம். அவரெல்லாம் ஆவடியார்வையில் இருந்து வந்தீங்க சாப்பிடாம காத்து கிடந்து வந்து இந்த மாதிரி ஒரு பாடல்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே நான் உள்ளே வேஷம் போட்டுருப்பேன். வெளியில மக்கள் கரகோஷம் அப்படியே நம்ம காதெல்லாம் ஒழிக்க அளவிற்கு கரகோஷம் இருக்கும். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் பல மேடைகளிலே. அதே போல் நீங்களும் அவருடைய நடிப்பு திறமையும் பாடல்களையும் பேச்சு திறமையில் பார்த்து நீங்களும் கரகோஷத்தோடு அவர்களை மென்மேலும் வாழ வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பில். கரகோஷத்துக்கு பதில் தான் கரன்சியை கொடுத்தார்.
ஆமா ஆமாம், அன்பளிப்பை அன்பாக பரிமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே வருகை இருந்திருக்கோடி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. பழனிசாமி அண்ணே, கணேசண்ணே, நீராங்க எவ்வளவு சொந்தத்தை தேடி இருக்காங்க. நேரே கணேசன். இந்த ஆடைகள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் நாடக ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுக்குறவர் அவர் தான் கணேசன். அவர்கள் சார்பிலே அன்பளிப்பினை வாரி வழங்கின அவர்களுக்கு நன்றி. அண்ணன் பழனிசாமி அண்ணே, அவர் சார்ந்து நான் சார்ந்து எத்தனை நண்பர்கள் வந்திருக்காங்க எனக்கு தெரியல, எனக்கு தகவல் கொடுக்கல, அதுக்கு முதல்ல போன் பண்ணல. அவங்க இங்க வந்தாத்தே அது கோவிச்சுக்க கூடாது. ஆமா ஆமா அண்ணே, உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. வந்து உட்காந்து நாடகம் பாருங்க, காலையில தான் போக முடியும் என்னோட சேர்ந்து, எந்திரிச்சு போயிடாங்க. இன்னைக்கு நான் நிறைய ஊர்ல பார்த்திருக்கேன் நானு, ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு கூட்டம் இருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமையோரம் நாடகம்னாலே இனிமேல் வைக்கக்கூடிய நாடகம் சரி, மிக சிறந்த நாடகமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றக்காகத்தான் உங்களை விடிவரை இருந்து ரசிக்க சொல்கிறேன். மிக சிறப்பாக இருக்கும் நாடகம் என்பது நீங்கள் பார்த்தவுடனே நீங்களே சொல்லி மகிழ்வீர்கள் என்பதற்கு அளவிற்கு நாங்கள் இந்த நாடகத்தை இந்த மாதிரி நடத்தி செல்வோம் என்பது எங்களுடைய மனதில் உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த நாடகம் சிறப்பாக நடைபெறும். அதனாலே இவ்வளவு கூட்டம் கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் எங்கள் கடை குடும்பத்தை சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம், பல கோடி வணக்கம். தம்பி சோப் போட மாட்டேன் இல்லவே தம்பி, வெளியில வந்தவன் வேற ஒண்ணு வேணாம். ஆமா, சிங்கம்னு ஒரு வேஷம் போட்டா கர்ச்சிக்கணும், சம்பளம் பத்தே கொடுப்போம். ஆமா, அது இன்னைக்கு சந்தேகத்தை அதை பத்தி நிறைய அன்பளிப்பு கொடுக்க நம்மளோட தொண்டியம் பண்றோம், எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கா. அது முதல்ல சொல்லியாச்சு எல்லாம் இருக்கேன். மோகன்லாம் இன்னைக்கு வேற நாடகம் செய்ய போயிருக்கலாமோன்னு யோசிப்பார் போல. ஆமா, நான் நோட்டீஸ் சொல்லுவேன் வேற நாடகம் சொன்னோன்னே பொண்ணுடைய நான் அப்படின்னு. அதனால அதெல்லாம் வந்து ஆமா, அந்த மனசெல்லாம் நல்லா இருக்கு. சில நேரம் தான் புலின்னு ஒரு வேஷம் போட்டா சும்மா தம்பி உருமன தம்பி என்ன ஐயப்பஞ்சாமி நீ பேசாம ரூ ரூ அப்பதான் சம்பளம் கொடுப்பாங்க. இல்லைன்னா சம்பளம் ரூ ரூ அதுதான் நானும் திறமைப்படுறேன் வர மாட்டேங்குது. பழக்க தோசை எடுப்பா நாயின்னு ஒரு வேஷம் போட்டா சும்மா ஆளே வராட்டியும் சரி வீதியை போட்டு ஒருத்த கூட வரமாட்டாங்க. ஆனா அது குறைக்கணும் குறைக்கணும் குறைக்கணும். காலையில சுத்தமாகவே குறைக்கணும். இருந்தத்தானே குறைக்கிறேன். அன்பளிப்புல நிறைய வரணும்னு உள்ள சாமியை கூப்பிட்டுக்கிட்டேன். தெரியும் இன்னும் கொஞ்சம் வருமா இன்னும் கொஞ்சம் வருமா அப்படின்னு அப்படி இருந்து செம்பிகிட்ட சொன்னேன், செம்பு இன்னும் கொஞ்சம் கூட வர சொல்லுப்பா படத்தை. ஆமா, அடுத்து பண்ணின்னு ஒரு வேஷம் போட சும்மா அந்த சம்பளம் கொடுப்பாங்களா? ஏப்பா நீ வாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிரு, அந்த பையன் நேரம் பின்னால் தேடி வைப்பாப்ல. நீ ஏன் வம்ப எடுத்து விடுற? ஏதாவது மரம் இருக்கான்னு தேடி வைப்பான். இனிமேல் உயிர் வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன அப்படி எல்லாம் போனோம்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கணும். அப்படியா? இன்னைக்கு வரட்டும், ஒவ்வொருத்தரையா இங்க வச்சு மேடையில வச்சு பாராட்டி பாராட்டி சுக்குட்டி மல்லிட்டி நீட்டு வேலையை பாருப்பு. ஒவ்வொருத்தரையா இன்னைக்கு வச்சு என்ன கதை பண்ணு பாருங்க. அதெல்லாம் அதிரடியான பேச்சு. பப்புன்கார பத்தி வந்தாலும் சரி, வள்ளி வந்தாலும் சரி, வள்ளிக்கு தோழி வந்தாலும் சரி, ஆடா ராஜ நடிகர் சீனிவாசன் வந்தாலும் சரியா, இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வேட்டு இருக்கு. அவங்க வாங்கல வானவனுக்கு இல்லையா? ஆனா நீ ஓ திமிரு இருக்க உனக்கு பாருங்க. மன்னலாபிஷேகம்லாம் இருக்கிறான். 25 நாள்னா தீபாவளியை சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, அந்த வெடியை சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க. அதான் இன்னைக்கு 32ஆம் 48ஆவது மண்டாபிஷேகம் 32ஆம் நாள் தானே அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான். சரி, இவர்களை பற்றி தேவையில்லாம பேச வேண்டாம். ஒரு பாட்டை போடுங்க. பார்த்து படிக்கிற பாட்டு நீயும் பதில் சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா. தம்பி தன்ராஜ் வாடா, உனக்கு நாக்கு தள்ள போகுதடா. தம்பி அலேசா சுவாமிகள், நீ எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் போட்டுவிட்டு போயிடாதப்பா. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய். நான் வாடாங்கிறேன், நாக்கத்துல போதுரா சாணிதல்ல போதுரான்னு ஏதாவது ஒரு வம்பு இப்படிதாப்பா. இந்த பாடல் வந்து ஒண்ணுன்னா 100ன்னு சொல்லுங்க. இந்த பாட்டு இந்த மாதிரி தான் பாடுறோம். பாட்டுல வருதா மாமா மயங்கிடலாமான்னு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க?
வாடா வெளியில வாடான்னு இந்த பாட்டு வருதா? வரல. நீங்க வானது வரல. ஆமா நான் கேட்டேனா? தம்பி நீ பின்பாட்டு போ. நான் என்ன சொல்றேன்னா அதை திருப்பி வாங்கி பாடு போ. பின்பாட்டு தான் இடையில பாட்டுல இருந்துச்சுன்னா பின்பாட்டு பாடலாம். நீ அமுக்கு. கோவில கோயில் சிவன பாட்டு படிக்கிறது பாட்டு நீயும் அது சொல்லி கேட்டு வாடா வெளியில வாடா நீ வாடா நாட்டுக்குள்ள போகலா எட்டு வகை திருமணம் ரொம்ப வருஷம். ஆஹா பன்னீர் வந்து ராஜ நடிகர் பன்னீர். வணக்கம் வணக்கம் வாங்க அவங்களோடு வாழ்க. அருமையான ஒளிபெருக்கி நிலையத்தார்கள் சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தினுடைய உரிமையாளருக்கும் இயக்குனருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கங்களை தெரிவித்து ராணி நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பு மிக சிறப்பு. நிறைய இடத்துல நாங்கள் ஒளிபெருக்கி நிலையத்தில் கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் எங்களை இந்த முறையில் நல்ல முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கு நன்றியான வணக்கம். அது உபயமா ஒரு பெரிய மனசு. முந்தா நாள் குண்டாரப்பட்டி நாடகத்திலே சொல்லிட்டேன். சுரேஷ் அண்ணன் கண்டிப்பா நீங்க கேமரா எடுத்துக்கிட்டு நீங்க வந்துருங்க. வேணும் கொட்டாமட்டி வந்துடும் சொன்னீங்க. வேணும் அது புதுக்கோட்டை வந்து அங்கங்க பிடிச்சு வந்துட்டாரு கண்டிப்பா. அதெல்லாம் தம்பி அண்ணன் அம்பாள் தானே, அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர் அருமை உடம்பா சகோதரர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் திருவேடக்கொடி கண்டெடுத்த எங்களுக்கெல்லாம் முதலிலே வாழ்விதனை கொடுத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். சுபா தங்கராஜ் அவர்களுடைய யூடியூப் சேனல் 2 யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே பிரார்த்தனைதாரர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. நல்லா எடுங்க அந்த நாடகத்தை ஃபுல்லா. ஆமா திருமணத்தை எட்டி வைத்திருமணம் பிரம்மம் வருஷாபத்தியம் அருடும் தெய்வம் காந்தரோ அசுர ராசம் வைசாசம் எட்டு வைத்திருமணம். இதிலே காந்தர மனசுக்கூடிய கடவுளத்தை பிரிவேட்டா வெள்ளி வந்திருக்கிறாரே ஆளுகளும் சோழ்ந்து அழகாக இசைத்துக் கொண்டிருக்கிற நதிகள் எல்லாம் ஓடுவதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு நதியோரும் நாடல்
என் இருவரில் அமிர்தமே இனியாக எம்பெருமான் முகழ்ந்து விழித்து அவரை வெந்தது விட்டார் மற்றொரு சுந்தரவள்ளி தூங்கி தலைவன் நம்பி மலப்போவராகி வள்ளி என்ற பெயரில் முருக பெருமாளுக்கு விதைப்பதனை அதை காவலை வைக்க சோர் என்று ஆயுளொட்டி கொண்டிருக்கிறார் 64 கலைகளுக்கும் சொந்தக்கார நம்பிக்கை என்பதை பார்க்க முடியும்.